மாபெரும் இயக்குனர். எனக்கு மிகப்பெரிய லைஃப்பை கொடுத்த ஒரு முதல் மரியாதை வேதம். அவர் ஒரு பெரிய டைரக்டர்னு நினைப்பே இருக்காது. ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போ கூட 2 படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட. வள்ளிமயில்னு ஒரு படத்தில் நான் டைரக்டரோடு நடித்தேன். தீவினை போட்டுன்னு ஒரு வெப்சீரிஸ் பண்ணேன். எப்போவுமே அவர் பேர் சொல்லி கூப்பிட்டதில்லை, டைரக்டர் தான் சொல்லுவோம். எங்கள் டைரக்டர் தான் இயக்குனர் இமயம் என்று அனைவராலும் போற்றப்பட்ட சினிமாவில் இயக்குனராக ஒரு புதிய வரலாற்றை, புதிய சகாப்தத்தை, புதிய சரித்திரத்தை, ஒரு புதிய உச்சத்தை தொட்டவர் அமரர் பாரதி ராஜா அவர்கள். மாட மாளிகையில் சொல்லப்பட்ட கதைகளை கிராமத்து மரத்தடிகளுக்கு கொண்டு போய், ஓலை குடிசைகளுக்கு கொண்டு போய் அற்புதமான திரைக்காவியங்களை உருவாக்கிய மாபெரும் மேதை. நூற்றுக்கணக்கான இளம் இயக்குநர்களை, கதாநாயகர்களை, நடிகர் நடிகைகளை புதிதாக கண்டறிந்து அவர்களுடைய ஆற்றலை பயன்படுத்தி அவருடைய திறமையை வளர்த்து அடையாளம் காட்டி மாபெரும் இயக்குநர்களாக, நட்சத்திரங்களாக தமிழ் திரையுலகிலே உலகவிட்ட பெருமைக்குரிய பிதாமகன். தமிழ் சினிமாவின் இமயம் சரிந்தது தமிழ் சினிமா உலகிற்கு மாபெரும் இழப்பாகும். பாரதிராஜா அவர்களை இழந்து வாடுகிற திரையுலகத்தினர், அவருடைய குடும்பத்தினர், நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு, பாரதிராஜா அவர்களுக்கு என்னுடைய இரங்கலை தெரிவித்து, அவர் மறைந்தாலும் அவர் இயக்கிய ஒவ்வொரு திரைப்படமும் அவருடைய புகழ் திரையுலகம் இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து அவருடைய புகழ் பாடும். அவருடைய பெருமைகளும் புகழும் சிறப்பும் என்றென்றைக்கும் தமிழ் நெஞ்சங்களிலே நிலைத்து நிற்கும். அமரர் பாரதிராஜா அவருடைய புகழ் வாழ்க, ஓங்குக. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு தமிழக மக்கள் அனைவருக்குமான ஒரு மாபெரும் இழப்பு. திரைப்பட இயக்குநர்களுக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்து பாரதி ராஜாவுடைய வருகைக்கு பிறகுதான் கிடைத்தது. நாங்கள் பேசுகின்ற பட்டிமன்றங்களில் பழைய பாடலா புதிய பாடலா என்ற தலைப்பில் நாங்கள் டெட்லைனாக வச்சிருக்கிறது பாரதி ராஜாவுக்கு முன், பாரதி ராஜாவுக்கு பின். ஒரு இயக்குனரின் குரலுக்கு மக்கள் கைதட்டியது பாரதி ராஜாவின் குரலுக்கு தான். என் இனிய தமிழ் மக்களே என்று அந்த திரைப்பட கொட்டகையில் அவருடைய குரல் ஒலித்த போது தமிழகமே கைதட்டியது. இப்படி நடிப்புக்கு, திரைத்துறைக்கு ஒரு பல்கலைக்கழகமாக விளங்கிய பாரதி ராஜாவுக்கு இந்திய அரசினுடைய தாதா சாஹிப் பால்கே விருது வழங்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த இயக்குநர்களுக்கான ஒரு தமிழக அரசு விருது பாரதி ராஜாவின் பெயரில் வழங்கப்பட வேண்டும் என்பது தமிழக அரசுக்கு என்னுடைய பணிவான கோரிக்கை. பாரதி ராஜாவை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கும் திரைத்துறையினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும், அவருடைய புகழ், அவருடைய படைப்புகள் இருக்கும் வரை நிலைத்திருக்கும் என்று சொல்லி அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை